ஒரு முக்கியமான ஒரு உண்மையை வந்து நான் சொல்ல போறேன். இந்த 5 பேர்ல யாருமே வெயிட் லாஸே பண்ண மாட்டாங்க. ஏன்? இந்த 5ல நீங்களும் ஒரு ஒன்னா கூட இருக்கலாம். என்னங்கிறத வாங்க வீடியோல பார்க்கலாம். அந்த வரிசையில முதல்ல யார் அப்படின்னா தி ப்ரோக்ராஸ்டினேட்டர். இவங்க வந்து தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. முக்கியமா ஜனவரியை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பல ஜனவரிகள் மாறி இருக்கும், ஆனா இவங்க உடம்பு மட்டும் மாறியே இருக்காது, அப்படியே இருக்கும். அந்த வரிசையில ரெண்டாவதா பார்க்கும்போது தி எக்ஸ்கியூஸ் மாஸ்டர். இவங்க யார் அப்படின்னா இவங்களுடைய காரணங்களை வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. உதாரணம், குழந்தைங்க இருக்காங்க, அப்புறம் வந்து வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரே பிரச்சனையா இருக்கு, இன்னும் நான் வேலையே நான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணல, என்கிட்ட டைம் இல்ல, என்கிட்ட எனர்ஜி இல்ல, பூனை வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல குட்டி போட்டிருக்கு, எங்க ஆயாக்கு மேரேஜ் வரப்போகுது, இந்த மாதிரியான விஷயங்களை காரணங்களை வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுடைய காரணங்கள் வளர வளர இவங்களுடைய தொப்பையும் வளர்ந்துகிட்டே போவோம் வருஷம் வருஷம். இவர் யார் அப்படின்னா மூணாவதா தி ஹெல்தி ஈட்டர். அதாவது அளவுக்கு அதிகமா வந்து பாத்தீங்கன்னா ஹெல்தியான விஷயங்கள் நிறைய சாப்பிடுவாரு. என்ன காரணம்னா ஹெல்தியான விஷயங்களை சாப்பிட்டோம் அப்படின்னா வெயிட் லாஸ் வந்து சீக்கிரமா நடக்கும்னு சொல்லி. ஆனா கலோரி கான்சியஸ்ல இவர் வந்து ஃபெயிலியர் ஆயிடுவாரு. நிறைய கேலரி ஆட் ஆக வெயிட் குறையாம அப்படியே வந்து மெயின்டைன் வந்து பண்ணுவாரு. நாலாவதா பார்க்கக்கூடிய ஆள் யாரு தெரியுமா? மித் பிலீவர். அதாவது இவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு வந்து மெட்டபாலிசம் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கு, எங்க ஃபேமிலியில எல்லாருமே குண்டு, ஏன் குழந்தையில இருந்தே நான் குண்டு, அதனால வந்து வெயிட் குறைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு வருஷத்தை ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஃபேமிலியில வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே குண்டு அப்படின்னா இவங்களுடைய ஃபேமிலி புவர் ஈட்டிங் ஹேபிட்ல இருக்காங்கன்னு அர்த்தம். யாருக்கும் சொல்லிடாதீங்க. அந்த 4 பேரோட மன்னிச்சிடலாம். ஆனா நம்ம லிஸ்ட்ல 5ஆவதா இருக்கக்கூடிய ரொம்ப டேஞ்சரஸான ஆள் யார் அப்படின்னா I know that all. எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஆனா ஆளை பார்த்தா ரொம்ப ஃபேட்டாவும் அன்ஹெல்தியாவும் இருப்பாங்க. இப்ப கண்டுபிடிச்சிட்டீங்களா இந்த 5ல நீங்க யாருன்னு சொல்லி? 5ல 1 இல்ல 5மே நீங்க தானா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப இதை மாத்தலாமா, அதை சேஞ்ச் பண்ணலாமா, என்னத்தை நான் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடுறது அப்படிங்கிறதுல ரொம்ப கன்ஃபியூஷனா நீங்க இருக்கீங்க அப்படின்னா சேஞ்ச் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எக்ஸாக்டா என்ன சேஞ்ச் பண்ணி உங்களுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்க்கணுங்கிறத ஒன் நான் உங்களை கைட் பண்றேன். ஓகே, விஷ் ஆல் தி வெரி பெஸ்ட். வரக்கூடிய 2026 உங்க வருஷமா அமையறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட்.